சற்று முன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் இவர்களுக்கு எல்லாம் கிடைக்காது என்று சொல்லப்படுகிறது. விதிமுறைகள் சொல்வது என்ன என்பதை இங்கே பார்ப்போம். அத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் பயனாளிகளுக்கு வழங்கப்பட உள்ள நிலையில், யாருக்கெல்லாம் கிடைக்காது என்பதை இங்கே தெரிந்து கொள்ளுங்கள். வீடியோவ முழுமையா கேளுங்க. தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பித்த பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை வெளியிட்டுள்ளது. வரும் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் புதிதாக விண்ணப்பித்த பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 ஆனது வழங்குவது தொடங்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதுவரை 28 லட்சம் பெண்கள் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பித்துள்ளதாகவும், நவம்பர் 14ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி நவம்பர் 14ஆம் தேதியாகும். அதற்குள் விண்ணப்பிக்காதவர்கள் விண்ணப்பித்து விட வேண்டும். இதனை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் விண்ணப்பித்த அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்குமா என்றால் இல்லை. அந்த விண்ணப்பங்களில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு மட்டுமே மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சரி, இப்பொழுது இந்த மகளிர் உரிமை தொகையில் யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்பதை இங்கே பார்ப்போம். அதாவது ஆண்டுக்கு 2.5 லட்சத்திற்கும் கீழ் வருமானம் ஈட்டும் குடும்பங்களில் உள்ள பெண்கள், 5 ஏக்கருக்கு குறைவாக நன்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவாக புன்சை நிலம் வைத்துள்ள குடும்பங்களில் உள்ள பெண்கள், ஆண்டுக்கு வீட்டு உபயோகத்திற்கு 3600 யூனிட்டிற்கும் குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்களில் உள்ள பெண்கள், ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு பயனாளி மட்டுமே விண்ணப்பிக்க தகுதியானவர், அரசு ஊதியம் ஆண்டுக்கு 2.5 லட்சத்திற்கும் குறைவாக பெறும் குடும்பங்களில் ஓய்வூதியம் பெறும் நபரை தவிர்த்து அக்குடும்பத்தில் பெண்கள் இருப்பின் அவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதேபோல் அரசின் மற்ற ஓய்வூதியம் திட்டங்களில் பயனாளியாக இருந்து ஓய்வூதியம் பெறும் நபரை தவிர்த்து அக்குடும்பத்தில் பெண்கள் இருப்பின் அவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேலே சொல்லப்பட்ட அனைத்து தகுதிகளை உடைய குடும்பங்களை சேர்ந்த பெண்கள் புதிதாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்திருந்தால் அவர்களுக்கு இத்திட்டத்தில் சேர்க்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 ஆனது நிச்சயம் கிடைக்கும். அடுத்ததாக யாருக்கெல்லாம் கிடைக்காது என்று இங்கே பார்ப்போம். ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மேல் ஆண்டு வருமானம் ஈட்டும் குடும்பங்கள், குடும்பத்தில் ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கும் மேல் ஈட்டி வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துபவர்கள், ஆண்டுக்கு ரூபாய் 2.5 லட்சத்திற்கும் மேல் வருமானம் ஈட்டி தொழில் வரி செலுத்துவோர், மாநில ஒன்றிய அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கிகளின் ஊழியர்கள், வாரியங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியர்கள் மற்றும் அவற்றின் ஓய்வூதியதாரர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்களை தவிர, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஊராட்சி தலைவர்கள், மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்கள், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள், சொந்த பயன்பாட்டுக்கு கார், ஜீப்,
டிராக்டர், கனரக வாகனம் போன்ற 4 சக்கர வாகனங்கள் வைத்துள்ளவர்கள். ஆண்டுக்கு ரூபாய் 50,00,000க்கும் மேல் ஆண்டு விற்பனை செய்து சரக்கு மற்றும் சேவை வரி அதாவது ஜிஎஸ்டி செலுத்தும் தொழில் நிறுவன உரிமையாளர்கள் இந்த மேலே சொல்லப்பட்ட நபர்கள் அல்லது குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் விண்ணப்பித்திருந்தால் அவர்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். அவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கிடைக்காது என்று சொல்லப்படுகிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், வீடு தேடி வரும் தங்கம் ஆர்டர் செய்தால் போதும். அதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து கொண்டே தங்கம் மற்றும் வெள்ளியை ஆர்டர் செய்து வாங்க முடியும். அதாவது தங்கம் மற்றும் வெள்ளி வாங்குவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இந்த நாளில் தங்கம், வெள்ளி வாங்குவது என்பது நம் நாட்டில் தங்கம் மற்றும் வெள்ளிக்காக ஆன்லைன் தேவை அதிகரித்து வருவதால் பல உடனடி வர்த்தக தளங்கள் உடனடியாக தங்கம், வெள்ளியை வாடிக்கையாளர்களுக்கு டெலிவரி செய்கிறது. அதற்கான பல வசதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் வாடிக்கையாளர்கள் இப்போது 10 முதல் 20 நிமிடங்களில் தங்கம் வீடுகளுக்கு தூய தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள் டெலிவரி பெறலாம். அதாவது பிளிங்கிட், ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட், ஜெப்டோ, பிக் பாஸ்கெட் போன்ற முக்கிய நிறுவனங்கள் இந்த பண்டிகை காலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியின் ஆன்லைன் விநியோகத்தை தொடங்கியுள்ளது. இந்தியாவின் ஒரே LBMA அங்கீகாரம் பெற்ற தங்கம் மற்றும் வெள்ளி சுத்திகரிப்பு நிலையமான MMTC PAMP நிறுவனத்துடன் பிளிங்கிட் கூட்டு சேர்ந்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் வாடிக்கையாளர்கள் இப்போது 999.9 பிளஸ் தூய தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள் மற்றும் பார்களை ஆர்டர் செய்து சில நிமிடங்களில் வாங்கிவிடலாம். இதில் எந்த சிரமமும் இருக்காது. வீட்டிற்கே வந்து டெலிவரி செய்யப்படும். வாடிக்கையாளர்கள் பிளிங்கிட் மூலம் 1 கிராம் லோட்டஸ் கோல்ட் பார், 0.5 கிராம் லோட்டஸ் கோல்ட் காயின் அல்லது 10 கிராம் லட்சுமி கணேஷ் சில்வர் நாணயத்தை ஆர்டர் செய்யலாம். பிளிங்கிட் நிறுவனத்தின் டெலிவரி முற்றிலும் பாதுகாப்பானது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் தங்கம் மற்றும் வெள்ளி நாணயத்தின் விலைகள் தளங்கள் மற்றும் நேரத்தை பொறுத்து மாறுபடும். எடுத்துக்காட்டாக பிக் பாஸ்கெட் தளத்தில் 14,046 ரூபாய்க்கு கிடைக்கும். அதே போல இன்ஸ்டாமார்ட் தளத்தில் 13,871 ரூபாய்க்கும், ஜெப்டோவில் 13,784 ரூபாய்க்கும், தளங்களில் 13,949 ரூபாய்க்கும் கிடைக்கிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.